எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போடுறோம். இதுக்கு பேர் வந்து மட்டன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு. அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸில். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுலேயே வந்து கரம் மசாலா தூள் போட்டு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி இலை, தேங்காய் வந்து ஒரு மூடியிலையும் பாதி. தேங்காய் வந்து நம்ம அதையும் போடுறதில்ல, அதனால தேங்காயில் ஒரு மூடியிலையும் பாதி அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஆயில், அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம் அளவுக்கு அடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தாளிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடுறேன். நிறைய பேர் நினைப்பாங்க என்ன எல்லாம் பச்சையாக அப்படியே அரைச்சி எல்லாத்துக்கும் ஒரே மசாலான்னு. இந்த மாதிரி குழம்புக்கு இப்படி கொடுத்தாதான் வாசமாக இருக்கும், அதனால் இப்படி கொடுக்குறோம். தக்காளி வெங்காயம்லாம் எதுக்கு அடித்து ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம தேங்காய் அதிகம் ஊற்றுறதில்ல, வேறு மசாலா தனியாக வதக்கி எதையும் நம்ம அரைச்சி ஊற்றுறதில்ல. அதனால இப்படி மசாலா இது குழம்பு உண்டான நிறையா வரணுங்கிறதுக்காக தான் தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் பச்சையாக அடித்து ஊற்றுறோம். அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கிடைக்கும், அதுக்காகத்தான். இப்போ நல்லா இது பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போடுறோம். இது வந்து சின்ன வெங்காயம், அறுத்து போடுறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் வெங்காயம் அளவுக்கு வரும், அதை அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 2 வெங்காயமே நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கரம் மசாலா பொடியும் வச்சுருக்கேன்ல 2 இது பண்ணி அதை போடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் போடுறேன், இல்லைன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு வாசமெல்லாம் போய் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், தெரியுது பாருங்கள், வந்துருச்சு. இப்போ இந்த அடித்து வச்சுருக்க தக்காளி ஊற்றுறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா தான் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் தான் போடுறேன் மஞ்சத்தூள் அதிகமாக போட மாட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன். தனியாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் குழம்புக்கு ஓரளவுக்கு ஆகிற அளவுக்கு, ஏன்னா இது நம்ம காய்கறிலாம் போடுறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். பாருங்கள், மிளகாத்தூள் போடுறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் தான், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா உரைக்குது. பத்தி மசாலா தூள் தான் நல்லா உரைக்குது. இந்த குழம்புல நீங்கள் வந்து இப்போ நான் வைக்கிற மாதிரியே, இப்போ நான் உருளைக்கிழங்கு காய் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு கம்மியாக தான் இருந்தது, அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 2 கிழங்கு மட்டும். நீங்கள் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடலாம். இது போடாமல் காலிஃப்ளவர் பெருசு பெருசாக எடுத்து போடலாம், நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு போடலாம், கருணக்கிழங்கு போடலாம், முட்டைக்கோசு சின்ன சின்ன முட்டைக்கோசு இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும் கலர் கலராக, அதை 4ஆக எடுத்துட்டு அதையும் இதில் போடலாம். 4ஆக அப்படி கீறி விட்டுட்டு முழுசாக போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. அது இந்த இப்போ நம்ம செய்கிற அந்த மசாலாவுக்கு இந்த மட்டனோட வேறு எல்லாமே போடலாம். முள்ளங்கியும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மட்டன் போடுறேன். இப்போ பாருங்கள், மட்டன் போடுறேன். மசாலா வதங்கிடுச்சு, மட்டன் போடுறேன். ஆமாடி தங்க, மட்டன் தான். என்ன பண்ணுறேன், குழம்பு வச்சுட்ருக்குறேன், ஆனம் காக்குறேன். மட்டன் குழம்பு பாப்பாவுக்கு பிடிக்கும்ல. நீ தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற பாப்பா, நான் செய்கிறேன். எல்லாம் மசாலா வதங்கி கறியும் போட்டு எல்லாம் கறி நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாம். வெறும் தேங்காய் தான், அதில் வேறு எதுவுமே சேர்க்கல. கசகசாவோ சோம்பு சீரகம் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். தேங்காயை ஊற்றி இப்போ நம்ம உப்பு போட்டு விசில் விட்டுருவோம். 5-6 விசில், மட்டன் வேகணும்ல, விசில் விட்டுட்டு மறுபடியும் விசில் போனதுக்கப்புறம் தான் அந்த காய்கறி போடணும். இப்பயே போட்டால் காய்கறியெல்லாம் குழஞ்சி போயிடும்.
அதனால் கடைசியாக தான் காய்கறி போடணும். அப்போ வந்து மறுபடியும் விசில் போடுறதில்ல. காய்கறி போடுறப்ப சும்மா தான் மூடி போட்டு விட்டுறது, விசில் மட்டும் போடாமல். அதுலேயே கொதிச்சுனால காய்கறி இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் பாரு. தேவையான அளவு உப்பு போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் காட்டுறேன். கறி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். விசில் விடலாம், நான் கரைஞ்சி போயிடும். நம்ம விசில் விட்டோடனே வேணால் இது ஸ்டீம் எடுத்து விட்டு திறந்துடணும். அப்போ வந்து கரையாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும். நான் அந்த 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுனால அது இப்போ தான் போடுறேன். இப்போ போட்டால் தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். இப்போ தான் மல்லி இலை எல்லாமே போட்டு ஒரே விசில் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஸ்டீமை உடனே எடுத்து விட்டுட்டு திறந்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், திக்னஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் அதிகம் ஊற்றலை, ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். விசில் விட்டு அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா குழஞ்சி போயிடும். விசில் வந்தோடனே ஸ்டீமை எடுத்து விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது. ஏன்னா நமக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் அப்படி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இப்படியே சும்மாவும் கொதிக்க விட்டு காய் வந்ததுக்கப்புறம் இறக்கலாம். நான் வந்து விசில் தான் இன்றைக்கி விட போகிறேன். பாருங்க, ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்து விட்டாச்சு. ஸ்டீம் எடுத்து விட்டு திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த முருங்கைக்காய் வந்து இப்போ உடையில அப்படியே நல்லா எப்பயும் போலவே இருக்குது. அவ்வளோதான். அதை அப்படியே விட்டிங்கனாக்கா எல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு தின்னு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.